லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை தமிழ் ரூவை பயன்படுத்தி வெளியிட்டு இருக்காங்க. இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியை எடுத்துட்டு தமிழை போடுறது நான் வரவேற்கிறேன். ஏன்னா தமிழ் தானே நம்மளுக்கு முக்கியம். தாய்மொழி தமிழ் உலக மக்கள் அனைவருமே தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகிறோம். சூரியனிலிருந்து வந்த முதல் மொழியே தமிழ் தான். அப்போ அந்த தமிழை ஏற்றுக்கிட்டது நான் ஏற்றுக்கிறேன், வரவேற்கிறேன். வாழ்த்து. கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். பழையபடி அந்த ரூ போட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல ஒரு காரியம் செய்திருக்கிறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வரவேற்கத்தக்கதாக இருக்குது. தமிழில் இருக்குது, பெருமையாக இருக்குது. நான் தமிழனாக இருந்தால் நான் வரவேற்கிறேன். அந்த ரூபா வரவேற்க முடியும்னு சொல்லிட்டு நான் தமிழனாக இருந்து அந்த ரூபா வரவேற்கிறேன். தலைவர் என்ன இன்னைக்கு பட்ஜெட்டில் வரவேற்கிறேன்னா அந்த உரையை நான் ஏற்றுக்க தயார். அதனால் எந்த ஒரு விளக்கமும் எனக்கு கிடையாது. வரவேற்கிறது தான். இது தமிழ்நாட்டில் இந்த ரூபாயின்ட்டு போட்டது நல்ல ஒரு மதிப்பு தான், நல்ல வரவேற்கத்தக்கது தான். அதே நேரத்தில் இந்த ஆட்சியில் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. அதை பொதுமக்கள் நல்லா வரவேற்கிறாங்க. இதை பாஜக இதை எப்படியாவது அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு இவங்க செய்கிறாங்க. எந்த காலத்துலையும் முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இது முதலமைச்சர். அதே நேரத்தில் இவ்வளோ ஒழிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது எப்பவும் நடவராத காரியம். எப்பொழுதும் பாஜக எதிரடியாக இருக்கு. தலைவரும் சரி, அது பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவரும் சரி, எல்லா பக்கமும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பை தான் செய்கிறாங்க. இந்த கல்வி கொள்கை எது பார்த்தாலும் எதிர்ப்பு, எது பார்த்தாலும் நமக்கு சாதகம் இல்லாத விதத்தில் அவங்க நடந்து கொள்கிறாங்க. அதுக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். விருப்பமுள்ளவர்கள் படிக்கலாம், எந்த லாங்குவேஜும் படிக்கலாம், ஆனால் திணிக்கக்கூடாது. அதுக்காக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி, கல்விக்கான நிதியை தடை பண்ணுறாங்கன்னா அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம். இந்தியை எடுத்துட்டு தமிழை போடுறது நான் வரவேற்கிறேன். ஏன்னா தமிழ் தானே நம்மளுக்கு முக்கியம். தாய்மொழி தமிழ் உலக மக்கள் அனைவருமே தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகிறோம். சூரியனிலிருந்து வந்த முதல் மொழியே தமிழ் தான். அப்போ அந்த தமிழை ஏற்றுக்கிட்டது நான் ஏற்றுக்கிறேன், வரவேற்கிறேன். வாழ்த்து. எதையோ ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி அதனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாக்கு வங்கி டெவலப் பண்ண முடியாது. ஆக தமிழை பற்றி நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, முதல் அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலையும் தமிழ் வளர்ச்சிக்கென்றே முதலில் சங்கம் வச்சவனே தமிழ். அதுவும் தமிழ் வளர்ச்சிக்கென்றே சங்கம் வச்சிருக்கிறான். அப்பேற்பட்ட தமிழ் மொழி இவங்க அழிக்க நினைப்பது என்பது முடியாது. ஏன்னா நீ தமிழ் உலகம் முழுக்க பரவி வாழறான். பாஜக அவன் அப்படி தான் கேஸ் பண்ணுவான். பாஜக ஒரு துரோகியிலும் ரொம்ப மோசமான துரோகி. வாழணுன்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது சுத்தமாக. ஏன்னா இவர் கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்லவும் முடியல. ஏன்னா அவனால் பதில் சொல்லி இப்போ தகச்சின்னு உட்காந்துருக்கான். தமிழ்நாட்டில் இவர் தளபதியார் என்ன பண்ணுவார்ன்றது அவனுக்கு இப்போ வெறி கொண்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்க அந்தம்மா நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, அவங்க சொல்கிற ஒரு போக்கு சரியான போக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நிரந்தரமாக அவங்க செஞ்சு கொடுத்துக்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. அதனால் தளபதியார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். என்ன சொன்னாலும் சரி தான், என்ன தூக்கி கிணத்துல எங்களை போட்டாலும் சொல்லலாம், நாங்கள் நீந்தி கரையேறும். அதுக்காக இவங்களுக்காக நாங்கள் தலை வணிஞ்சு போகவே மாட்டோம். எங்கே போயிருக்கணும்னா தமிழுக்காக அந்த பற்று. தமிழ் தான் நமக்கு உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சு இல்லைன்னா ஒரு தாயோட மார்பகத்தை அறுத்து அதில் நீ ருசி பார்க்கணும்னு நினைக்கிறனோட நீ மனுஷனே கிடையாது. அந்த தாயோட பாலில் வளர்ந்து அந்த தமிழன். அந்த தமிழன்ற முறையில் அந்த தாய் பால் தான் முடிக்க மாட்டோம். பாஜகன்னு எதிர்க்கிறாங்கன்னா அவங்க அரசியல், அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. ஓகே, அவங்களுக்குள்ளேயே இது எதையாவது சொல்லி ஆளுநர் எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி அண்ணாமலையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் எதுக்குமே உருப்படாதவங்க. ஏன்னா இதை எப்படியாவது கழிச்சு கட்டி எப்படியாவது நம்ம இது இது வட்டத்தை குறைச்சி இது எப்படியாவது வரணும் அப்படின்ற அவங்களுடைய ஒரு கோரிக்கை தான். அது நடக்காத காரியம். எல்லாருமே கூட்டணி சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு தீர்வு பண்ணதான் இந்த ஆட்சி அமைக்கிறாங்க. எப்படியாவது நல்லபடியாக பண்ணுவாங்க. இது எந்த காலத்துலேயும் தாமரை மலராது, தமிழ்நாட்டிலையும் வராது. அதைத்தான் நீங்கள் இது நம்பணும்.
தமிழ் பற்றில் அவருக்கு ஒரே மோட்டிவ் வந்து பாஜக பிரியப்படுத்தணும். அந்த தமிழ் உணர்வு, அதனால் அவர் பதவிக்காகவும் அவங்க வந்து இவரை புகழ் வாங்கன்னு சொல்லியும் அந்த ஒரு மோட்டிவோடு இது பண்ணுறதுனால அந்த தமிழ் உணர்வு அவருக்கு குறையுது. தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான், அப்படி செய்யக்கூடாது. இப்போ எங்கே போனாலும் அவங்களுக்கு சாதகமாக பிஜேபிக்கு சாதகமாக நடக்க விரும்புகிறார். அப்படி செய்யக்கூடாது. எந்த மாநிலமும் அவங்க மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். விருப்பம் இருந்தால் படிங்க. அதுக்காக நாங்கள் கல்வி நிதியோ மற்ற எந்த நிதியோ நாங்கள் தடை பண்ண மாட்டோம்னு சொல்லணும். அதுதான் ஜனங்க மத்தியில் அவங்களுக்கும் நல்லது, அந்தந்த மாநிலங்களுக்கும் நல்லது. தமிழ்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைக்கா, அது வந்து பொதுவாக எல்லாருக்கான மொழி தான். எல்லா மொழியும் எல்லாருக்கான மொழி தான். தமிழ் வந்து இப்போ ரொம்ப பழமையான தொன்மை வாய்ந்த மொழி. அதை வந்து எல்லாரும் வரவேற்கணும். அதுக்கு வந்து எல்லாரும் அதை மதிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து வளர்க்குறாங்க, பெரிய திருக்குறள்லாம் எழுதி வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம தமிழ் ஆளுகளே அதை எதிர்க்கக்கூடாதுல்ல. அவர் அண்ணாமலை வந்து நம்ம வந்து அண்ணாமலை வந்து அவர் பொருட்டாவே எடுக்கவே முடியாது. அவர் வேலையை அவர் பார்த்துருக்கலாம். ஐபிஎஸ் வேலை தானே, நல்ல வேலை தானே, நீ பார்த்துட்டு போக. நீ ஏன் அரசியல் இறங்க? உனக்கும் அரசியலுக்கு என்ன இருக்குது? அண்ணாமலை நீ தேவையில்லாத தமிழ்நாட்டில் தலையை விடுற, தலையை விட்டு நீ தான் அசிங்கப்பட போகிற. இல்லை மேடம், இது வரைக்கும் நாங்கள் வந்து பிரிவினை உண்டு பண்ணி தான் நாங்கள் என்றைக்கே ஆரம்பிச்சிருப்போம். இது வரைக்கும் நாங்கள் அந்த பிரிவினை உண்டு பண்ணக்கூடாது. தமிழனாக இருக்கணும். இது வந்து தமிழ்நாட்டில் தமிழனாக தான் இருக்கணும். அது வந்து இது விட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் இருந்தால் பிஜேபிக்கு வந்து அழிவு காலம் கிட்ட நெருங்கிடுச்சின்னு தான் அர்த்தம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது தளபதியார் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு சரியாக தான் இருக்கும். மக்கள் அதை வரவேற்பாங்களே தவிர எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்துருக்கலாம், செங்கல்பட்டில் நடந்த மீட்டிங்கில் பார்த்துருக்கலாம். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அவ்வளோ நலத்திட்ட உதவிகள், அவ்வளோ ஏழைகள் இலவசமாக எல்லாத்தையும் கொடுத்தாரு. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்ததுக்கு 2500 கொடுக்குறாரு. நீங்கள் சும்மா கொடுக்குறாரு. இலவச பேருந்து இன்னொரு 600 பேர் இலவசமாக விட போகிறார். எங்கேருந்து வரும்? அது வந்து அந்த அந்த தாய் வழி உறவில் வந்தவர்களுக்கு தான் அந்த பற்று தெரியும். இந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நாட்டில் தமிழை தவிர பார்த்தவன் இந்தி பேசி நம்ம என்ன பண்ணணும்? இவன் தான் இந்தியை திணிக்கணும். படிக்கலாம், ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிச்சிக்கணும். நம்ம பிள்ளைங்க வெளியே அதுக்காக நீ வந்து மற்ற ரகமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. மற்றமாக இந்தி திணிச்சு தான் அவனை சரி ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி கொண்டு வரக்கூடாது. தமிழ் தான், என்றைக்குமே தமிழ் தான். ஏன் இதில் நம்ம கல்லணையில் கட்டி வச்சு தானே தமிழ்நாடுன்னு போட்டு வச்சுன்னா, அங்கே வந்து ஹிந்தியில் எழுதிருந்தான். ஏங்க நீங்கள் தமிழ்நாடுங்க போட்டு வச்சுக்க, நீங்கள் ஹிந்தின்னு பேசுங்க. தமிழுக்குள்ள மரியாதை நாங்கள் அங்கே கொடுத்துட்டோம், ஹிந்திக்குள்ள மரியாதை நீங்கள் அங்கே இல்லாவே. ஆனால் தமிழ் அந்த கல்லணையில் கட்டி வச்சோம், அந்த கல்லணையில் தமிழில் எழுதி வச்சோம். அந்த வாழ்க வளமுடன், அதுதான். அது தப்பு ஏற்க முடியாது. அது அழியாது. இனம் அழியவே அழியாது. எந்த இனத்தையும் அழிக்கவே முடியாது. தமிழ் இனம் அழியவே அழியாது. பிஜேபி அவங்க அப்பம் பாட்டான் அவன் கோல்வால்கர், அந்த கோல்வால்கர் தான் ஆர்எஸ்எஸ் உருவாக்கணும். தான் கோல்வால்கரே மீண்டும் பிறந்து வந்தாலும் ஏற்க முடியாது, நடக்காது. இவருடைய கனவு பகல் கனவு. தமிழன் எதற்கும் தயங்க மாட்டான். அவன் மொழியையும் அவன் வழியையும் அவனுடைய கலாச்சாரங்களையும் அழிக்க தமிழன் ஏற்கவே மாட்டான். அது மத்திய அரசாங்கம் தான் அவங்க கட்சியினுடைய இதை திணிக்க விரும்புகிறாங்க. அவங்க மோட்டிவை சொல்ல விரும்புகிறாங்க. அது தவறான காரியம். மத்திய அரசாங்கத்தில் இருக்கும்போது எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நன்மைகளை செய்யணும். அது பேர் வாங்கினாங்கன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் மாறி அவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஆனால் பாஜக அரசு நம்ம ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தமிழர் அதை வரவேற்க தான் செய்யணும், அதை எதிர்க்கக்கூடாது. அவரோட கட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதானே செய்ய முடியும். ஸோ அதனாலயா இருக்கும். மொழி வந்து திமுக சிகலை. இது வந்து காலங்காலமாக வந்து தமிழ்னு சொன்னாவே வந்து நல்ல வளர்ந்தது. அதாவது காலங்காலமாக வந்து வாஜ்பாய், இது மன்மோகன் சிங்கு இவங்க காலத்தில் வந்து நல்லா இது தமிழ்னா அவ்வளவு இது சுற்று வட்டாரம் எல்லாமே வெளிநாடு ஃபுல்லாகவே வளர்ந்த இதை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. இதை ஒழிக்கவே முடியாது.